வணக்கம் நண்பர்களே. மெடிடேஷன் சேனல் மூலமாக உங்களை நான் வரவேற்கிறேன். நான் பிரேம் தர்மா, ஓஷோவின் சீடன். தியானத்தின் மூலமாக ஞான நிலை அடைவது எவ்வாறு என்பதை ஓஷோவினுடைய வழிகாட்டுதலின்படி இந்த சேனல் இருக்கும். ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு குறிப்பிட்ட செய்தியை மையமாக வச்சு வீடியோ இருக்கும். அதனால் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ மிகவும் முக்கியத்துவம் உடைய வீடியோ. அதனால் முழுமையாக பாருங்கள். தியானத்தின் பாதையில் செல்லக்கூடிய நபருக்கு உண்டான அடிப்படை செய்தி இதில் இருக்குது. இந்த செய்தி ஓஷோவின் சொற்பொழிவில் பதஞ்சலி யோகத்தின் மேல் செய்யப்பட்ட சொற்பொழிவில் இருந்து இடம்பெறக்கூடிய செய்தியை தான் நம்ம வீடியோவை நம்ம பார்க்குறோம். முதல்ல இந்த சேனலுடைய தொடர்பு சேனலில் சொல்லிவிட்டு ஓஷோனுடைய வழிகாட்டுதலை நம்ம கேட்போம். ஓஷோ மெசேஜஸ் தமிழ், தியானம், பக்தி, குரு சீடன் இந்த சேனல் இருக்குது. உங்களுக்கு பிடித்தமான சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இதற்குண்டான லிங்க் கீழே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்பொழுது ஓஷோனுடைய வழிகாட்டுதலை நம்ம கேட்போம். இந்த வீடியோவை நீங்கள் கேட்கும்போது செய்முறை யுத்திகள் அப்படின்னு வரும்போது அது தியானத்தை தான் குறிப்பிடுகிறார் ஓஷோ. செய்முறை என்பது தியானத்தினுடைய இன்னொரு பெயராக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். யுத்திகள் அப்படின்றதும் தியானத்தை தான் குறிக்கிறது. அதனால் இந்த செய்தியில், இந்த சொற்பொழிவில் இடம்பெறக்கூடிய பல இடத்துல செய்முறை யுத்தி அப்படின்னு வரும். அந்த இடத்துல தியானம் என்றே பொருள்படும். முதல்ல இந்த செய்தியில் ஒரு நபர் ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த கேள்வியில் பல முக்கியத்துவம் உடைய செய்தி இருக்கிறது. அதை தான் நம்ம முதல்ல பார்க்குறோம். அதற்குண்டான விளக்கத்தில் தான் ரொம்ப முக்கியத்துவம் உடைய தியான யுத்தியை பற்றி உண்டான செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்துல கேள்வியை நம்ம பார்ப்போம். நம் பங்குக்கு நாம் செய்யும் எல்லா செய்கைகளும் அதிக சிக்கலையே உருவாக்கும் என்கிறீர்கள். கவனித்து கொண்டும் பொறுமையாக காத்து கொண்டும் இளைப்பாரி கொண்டும் இருக்க வேண்டும் என்று நிலைமைகளை தாமே தெளியும்படி விட வேண்டும் என்றும் சொன்னீர்கள். பின் எப்படி யோகத்தில் நூற்றுக்கணக்கான செய்முறைகளும் பயிற்சிகளும் நிறைந்துள்ளன? இந்த கேள்வியினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது மட்டும்தான் இதுக்கு உண்டான விளக்கத்தில் வரக்கூடிய செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். யோக மார்க்கம் என்பது தியானத்தினுடைய ஒரு அங்கமாகத்தான் இருக்கிறது. தியானம் அப்படின்றது யோகத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த இடத்துல பார்க்கும்போது நூற்றுக்கணக்கான செய்முறைகள் பயிற்சிகள் நிறைந்துள்ளன ஏன் அப்படின்னு கேட்கும்போது நூற்றுக்கணக்கான தியான முறைகள் இருக்கின்றன. அதாவது உதாரணமாக சொல்லும்போது விஞ்ஞான் பைரவா தந்திரா அப்படின்ற ஒரு சொற்பொழிவில் 112 தியான யுத்திகளை பற்றி ஓஷோ பேசியிருக்கிறார். இந்த 112 தியான யுத்தியில் தான் எல்லா ஞானியினுடைய தியான யுத்திகளும் அடங்கும். அதனால் இந்த இடத்துல ஒரு நபர் கேள்வி கேட்கிறார், எதற்காக இது போன்று நிறைய தியான யுத்திகள் இருக்கின்றன, அதனுடைய நோக்கம் என்ன? ஏனென்றால் நீங்கள் அமைதியாக கவனித்து கொண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும், அதுதான் வேலை செய்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது எதற்காக இந்த 112 தியான யுத்திகள், மேலும் பல தியான யுத்திகளை யோக மார்க்கத்தில் இடம்பெறுகிறது? இது ஏன்? இதற்குண்டான அடிப்படை என்ன அப்படின்னு கேள்வி கேட்கிறார். இதற்குண்டான பதிலை நம்ம பார்க்குறோம். இது ஓஷோனுடைய பதஞ்சலி யோகத்தில் இடம்பெற்ற 3ஆம் பாகத்தில் இடம்பெற்ற முக்கியமான செய்தி. இந்த பதிலில் என்ன சொல்கிறான்றதை கவனிங்க. அப்பொழுது தான் தியானத்தை பற்றி உங்களுடைய அழகான பார்வை விசாலமாக விரிந்து செல்லும். இப்பொழுது நம்ம பதிலை நம்ம கேட்போம். உங்களால் தான், பதஞ்சலியால் அல்ல, உங்களால் தான் உங்கள் பங்குக்கு ஏதும் செய்யாமலே அறுதி அனுபவம் உங்களுக்கு நிகழ முடியும் என்பதை உங்களால் நம்ப முடியவில்லை. நீங்கள் நம்ப முடியாது. ஏதாவது ஒன்றை செய்வது உங்களுக்கு தேவைப்படுகிறது. சின்ன குழந்தைகள் வைத்து விளையாட சில செப்பு பொம்மைகள் தேவைப்படுவதை போல. இந்த இடத்துல ஒரு சின்ன குழந்தை விளையாடக்கூடிய பொம்மைக்கு நேராக இந்த தியான யுத்தியை பற்றி இணைத்து பேசுகிறார். அப்போனா ஓஷோனுடைய பார்வையில் தியான யுத்தின்றது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் உடையது அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன் ஒரு பொம்மை விளையாடக்கூடிய, ஒரு குழந்தை விளையாடக்கூடிய பொம்மைக்கு நிகராக தியான யுத்தியை இணைத்து பேசுகிறார் அப்படின்றத கவனிங்க. நீங்கள் வைத்து விளையாட சில செய்முறைகள் தேவைப்படுகின்றன. நான் முதலே சொன்னேன், செய்முறை அப்படின்னு சொல்லும்போது தியானத்தை தான் குறிப்பிடுகிறார். மேலும் கடவுள் மிக எளிமையானவர், மிக எளிதாக கிடைப்பவர் என்பதை உங்களால் நம்ப முடிவதில்லை என்பதால் செய்முறைகள் உருவாக்கி வேண்டி உள்ளது. இந்த தியான யுத்திகள்லாம் ஏன் உருவாக்கப்பட்டன அப்படின்னு சொல்லும்போது உங்களால் ஒரு எளிமையாக இருக்க முடியும் என்ற ஒரு நிலைக்கு கொண்டு வர வேண்டியது தான் அடிப்படையாக இருக்கிறது அப்படின்றத புரிந்து கொள்ளுங்கள். அந்த யுத்திகள் உங்களை கடவுளிடம் இட்டு செல்லாது.
பாருங்கள், உத்திகள்னு சொல்லும்போது தியானத்தை தான் குறிப்பிடுகிறார். அதனால தான் இந்த இடத்துல பாருங்கள், அந்த உத்திகள் உங்களை கடவுளிடம் இட்டு செல்லாது. அறுதி அனுபவத்தை அடைய அந்த உத்திகள் உதவாது. நல்லா கவனிங்க. அறுதி அனுபவம்னு சொல்லும்போது இறுதியான சமாதி நிலையத்தான் ஓஷோ குறிப்பிடுகிறார். அந்த நிலைக்கு தியான யுத்திகள் பயன்படாது அப்படின்னு சொல்லும்போது எதை குறிப்பிடுகிறார் அந்த இறுதி அனுபவம் அப்படின்றத கவனிங்க. அந்த யுத்திகள் உங்களை கடவுளிடம் இட்டு செல்லாது. அறுதி அனுபவத்தை அடைய அந்த உத்திகள் உதவாது. பின் அவை என்னதான் செய்யும்? உங்கள் மடத்தனத்தை மட்டுமே உங்களுக்கு அவை சுட்டி காட்டும். பாருங்க, நீங்கள் செய்யக்கூடிய தியானம் எல்லாமே உங்களுடைய மடத்தனத்தை உணரக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு மட்டுமே வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறார் ஓஷோ. இந்த உணர்வை நீங்கள் அடையும் போது மட்டும்தான் ஓஷோ சொன்ன உண்மையான தியானத்தை அடைந்திருப்பீர்கள் அப்படின்னு அர்த்தமாகும். ஏன் அது ஒரு மடத்தனம் என்று சொல்கிறார் அப்படின்றத இனி வரக்கூடிய அந்த செய்தியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் செய்து கொண்டிருப்பதை திடீரென ஒரு நாள் நீங்கள் உணரும்போது உத்திகள் உதிர்கின்றன. அங்கே கடவுள் இருக்கிறார். கடவுள் எப்பொழுதும் அவ்விடத்திலே தான் இருக்கிறார். உங்களால் தான் நீங்கள் கண்டிப்பாக கேட்கிறீர்கள். பலர் என்னிடம் வருகிறார்கள். அவர்களிடம் எதையும் செய்ய தேவையில்லை என்று நான் சொன்னால் அவர்கள் சொல்கிறார்கள், இருந்தாலும் எதையாவது கொடுங்கள், நாங்கள் உச்சரிப்பதற்காக குறைந்தது சில மந்திரங்களையாவது நீங்கள் தர முடியும் என்கிறார்கள். அமைதியாக அப்படியே அமர்ந்திருப்பது அசாத்தியமாக இருக்கிறது. எதையாவது நாங்கள் செய்தாக வேண்டும் என்கிறார்கள். எனவே இந்த மக்களை வைத்து கொண்டு என்ன செய்வது? அமைதியாக உட்காருங்கள் என அவர்களிடம் நான் சொன்னால் அவர்களால் உட்கார்ந்திருக்க முடியவதில்லை. எனவே வலுவந்தமாக எதையாவது உருவாக்க வேண்டி உள்ளது. ஒரு ஜென் குரு தன் சீடரிடம் சென்றார். அந்த சீடர் மெய்யான தேடலுள்ள சீடர். தொடர்ச்சியாக தியானம் செய்து வந்தார். அவர் தியானத்தை கைவிட்டதாக வேண்டிய கடைசி நிலையை அவர் அடைந்து விட்டிருந்தார். இந்த இடத்துல ஒரு விளக்கத்தை நீங்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேணும். அதாவது தியானத்தை கைவிட்டாக வேண்டிய கடைசி நிலையை அவர் அடைந்து விட்டிருந்தார். இந்த இடத்துல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, தியானமும் கைவிடக்கூடிய ஒரு கடைசி நிலை இருக்கிறது அப்படின்றத நீங்கள் தியானம் செய்யக்கூடிய நபர் புரிந்திருக்கணும். எந்த இடத்துல அந்த தியானத்தை கைவிட வேண்டிய நிலைக்கு வந்திருக்கிறீர்கள் அப்படின்றத தியானம் செய்யக்கூடிய நபர் உணர்ந்திருக்க வேண்டியது அவசியம். எல்லா யுத்திகளும் கைவிடப்பட வேண்டும். இந்த இடத்துல பாருங்கள், யுத்திகள் அப்படின்றது தியானத்தை தான் சொல்கிறாரு. எல்லா உத்திகளும் கைவிடப்பட வேண்டும். அவை எல்லாம் வெறும் பொம்மைகளே. இந்த இடத்துல மீண்டும் அவர் சொல்கிறாரு, இது பொம்மைக்கு நிகராக உள்ள ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போனா கவனமாக நீங்கள் பாருங்கள், ஏன் அவ்வாறு சொல்ல வேண்டும் அப்படின்றத கவனிங்க. ஏனெனில் பொம்மைகள் இல்லாமல் உங்களால் இருக்க முடிவதில்லை. தியானம் செய்யாமல் உங்களால் இருக்க முடியவில்லை. அதை தான் சொல்கிறாரு. எனவே வெறும் பொம்மைகளே அவை என்பதை என்றாவது ஒரு நாள் நீங்கள் உணர்வீர்கள். இந்த உணர்வை நீங்கள் அடைய வேண்டியது ரொம்ப அவசியம். அப்பொழுது தான் தியானத்தினுடைய இறுதி அனுபவத்தை நீங்கள் அடைய முடியும். அதாவது நீங்கள் செய்து வரக்கூடிய தியானம் ஒரு பொம்மைக்கு நிகராக உள்ள ஒரு விஷயந்தான் அப்படின்றத உணர வேண்டும் என்று சொல்கிறார் ஓஷோ. என்றாவது ஒரு நாள் நீங்கள் உணர்வீர்கள் என்னும் நம்பிக்கையில் தான் அவை வழங்கப்படுகின்றன. பாருங்க, ஒரு குரு ஒரு சீடருக்கு தியானத்தினுடைய உத்தியை வழங்கும்போது என்றாவது இது போன்ற ஒரு நிலைக்கு நீங்கள் வர வேண்டும். அப்படி வரும்போது மட்டும்தான் உண்மையான தியானத்தை உணர முடியும் அப்படின்னு சொல்கிறார். நீங்களே அவற்றை வீசி எறிந்துவிட்டு அமைதியாக அமர்வீர்கள். பாருங்கள், நீங்களே வீசி எறிவீர்கள் அப்படின்னு சொல்லும்போது அது போன்ற ஒரு பக்குவத்தை அந்த சீடர் என்பவர் அடைந்திருக்க வேண்டியது அவசியம். சரியான தருணம் வந்துவிட்டது என்பதால் அந்த குரு சென்றார். பாருங்க, சரியான தருணத்தை வரைக்கும் அந்த குரு என்பவர் காத்து கொண்டிருக்கிறார். அந்த சீடனுடைய இறுதி தியான அனுபவத்திற்காக காத்திருக்கிறார். அப்பொழுது அந்த சீடர் அந்த மந்திரத்தை விடாமல் உச்சரித்து கொண்டிருந்தார். அதற்கு அவர் பழக்கப்பட்டு விட்டார். இப்பொழுது அதனால் அவர் பீடிக்கப்பட்டு விட்டார். அதை அவரால் கைவிட முடியவில்லை. சில நேரங்களில் ஏதாவது ஒரு பாடலில் குறிப்பிட்ட வரி உங்கள் மனதில் திரும்ப திரும்ப மேல் எழுவதை நீங்கள் காண்கிறீர்கள். இது அதை போன்றதே. பாருங்க, ஏன் பொம்மைக்கு நிகராக சொன்னார்ன்றதை இந்த இடத்துல நீங்கள் உணர முடியும். ஏன்னா இது ஒரு தியானம் செய்யக்கூடிய நபருக்கு தியான யுக்தியை பயன்படுத்தும் போது ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு அடையும் போது
அது ஒரு பழக்கமான ஒரு செயலாக மாறிவிடுகிறது. பழக்கமான செயல் என்ற நிலையில் வரும்போது மனதினுடைய மாயத்தன்மையால் அந்த தியானம் என்பது கொண்டு செல்லப்படுகிறது. இதைத்தான் அவர் குறிப்பிடுகிறார் ஓஷோ. அதை நீங்கள் கைவிட விரும்பினாலும் விட முடியவதில்லை. உள்ளே அது துரத்துகிறது, திரும்ப திரும்ப வந்து ஒட்டுகிறது. நீங்கள் அறியாதது அல்ல இது. ஆண்டு கணக்கில் ஒரு ஆள் ஒரு மந்திரத்தை முணுமுணுத்து வரும்போது அதை கைவிடுவது ஏறக்குறைய முடியாத செயலாகிறது. அவரிலிருந்து பிரிக்க முடியாத பகுதியாகிவிடுகிறது அது. அவரது தூக்கத்தில் கூட அவரால் அதை விட முடியவில்லை. அயர்ந்து அவர் தூங்கும்போது ராம் 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 என அவர் உதடு உச்சரிப்பதை நீங்கள் காண முடியும். அது ஒரு அடியோட்டமாக ஆகிவிடுகிறது. அது ஒரு பொம்மைதான், விளையாட்டு பொருள்தான். ஆனால் மிகவும் பழக்கப்பட்டு விட்டதால் அது இல்லாமல் குழந்தையால் உறங்க முடியவதில்லை. குரு போய் பேசாமல் சீடர் முன் அமர்ந்தார். சீடர் புத்தர் போல் அமர்ந்து கொண்டு தன் மந்திரத்தை முணுமுணுத்து கொண்டிருந்தார். குரு தன்னுடன் ஒரு செங்கலை எடுத்து சென்றிருந்தார். அதை ஒரு கல் மேல் உரசி தேய்க்கத் தொடங்கினார். கரகர கரகர என மந்திரம் போலவே விடாமல் செய்தார் அவர். முதலில் இந்த தொந்தரவை செய்து கொண்டிருப்பது யார் என அறிந்து கொள்வதற்காக அடக்க முயன்றார் சீடர். ஆனால் பின் அவர் தன் மந்திரத்தை தொடர்ந்தார். பல மணி நேரம் இப்படியே சென்றது. சீடர் தன் கண்களை திறந்து பார்த்தார். என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றார். குரு, இந்த செங்கலை பளபளக்காக ஆக்க முயன்று கொண்டிருக்கிறேன். இதை ஒரு கண்ணாடி போல ஆக்கப் போகிறேன் என்றார். சீடர் சொன்னார், நீர் ஒரு மடையன், ஞானமடைந்திருக்கிறவர் என்ற உயர்நிலையை பெற்றுள்ள மனிதராகிய நீர் இத்தகைய ஒரு மடச்செயலை செய்வீர் என நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. செங்கல் ஒரு நாளும் ஒரு கண்ணாடியாக ஆகாது. அதை ஒரு கல்லின் மேல் நீர் எவ்வளவு கடுமையாக தேய்த்தாலும் அது முழுவதுமாக தேய்ந்து போகலாம். ஆனால் ஒரு கண்ணாடியாக அது மாறவே மாறாது. இந்த முட்டாள்தனத்தை நிறுத்தும். குரு சிரித்தார். பின் சொன்னார், நீரும் நிறுத்தும். ஏனென்றால் மனம் என்ற செங்கலை நீர் எவ்வளவு தான் உரசினாலும் ஒருபோதும் அது உள்ளார்ந்த சுயமாக ஆகாது. முடிவின்றி அது மெருகேற்றப்படலாம். ஆனாலும் அது உள்ளார்ந்த யதார்த்தமாக ஆகாது. மனதை கைவிட வேண்டியதே. அப்படி கைவிட உதவும் ஒரு தந்திரமே தியானம். இந்த இடத்துல கவனமாக கேளுங்க. மீண்டும் இதை நான் படித்து காட்டுகிறேன். மனம் கைவிட வேண்டியதே. அப்படி கைவிட உதவும் ஒரு தந்திரமே தியானம். பாருங்க, தியானத்தை ஒரு தந்திரம் அப்படின்னு சொல்கிறார். உங்களுடைய மனதை கைவிடக்கூடிய ஒரு நுட்பத்திற்கு உண்டான வழிமுறையாகத்தான் தியானத்தை தந்திரம் என்று கூறுகிறார். செய்முறை உத்திகள் ஆகியன. அதன்பின் தியானமும் கைவிடப்பட வேண்டியதே. இல்லாவிட்டால் அதுவே உங்கள் மனமாக ஆகிறது. இது உங்கள் பாதத்தில் ஒரு முள் இருப்பதை ஒத்தது. இன்னொரு முள்ளை கொண்டு உங்கள் பாதத்தில் உள்ள முதல் முள்ளை அகற்றுகிறீர்கள். இரண்டாவது முள் உதவுகிறது இதற்கு. ஆனால் இரண்டாவது முள்ளும் முதல் முள்ளைப் போலவே ஒரு முள்தான். இரண்டாவது ஒன்றும் ஒரு மலர் அல்ல. இரண்டாவதன் துணை கொண்டு முதலாவதை அகற்றிய பின் நீங்கள் என்ன செய்வீர்கள்? இரண்டாவது பெரிய உதவியாக இருந்தது என்பதால் அதை அந்த காயத்தில் சொருகிக் கொள்வீர்களா? இந்த முள் மகத்தானது என்று அதை வழிபட வேண்டுமா? இரண்டாவது முள்ளை நீங்கள் வழிபாடு செய்வீர்களா? இல்லை, இரண்டு முள்ளையும் வீசி எறிந்து விடுவீர்கள். இதை நினைவில் இருத்தியாக வேண்டும். மனம் ஒரு முள். எல்லா யுத்திகளும் முதல் முள்ளை வெளியில் எடுப்பதற்கான உத்திகளே. தியானமும் ஒரு முள்தான். ஹைலைட்டான விஷயமே இதுதான். தியானமும் ஒரு முள்தான் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் செய்து வரக்கூடிய தியானமும் ஒரு முள்ளுக்கு நிகராக அதையும் தூக்கி எறிய வேண்டியது ஒன்றே அப்படின்றத நீங்கள் உணரக்கூடிய நாள் வர வேண்டும். அந்த நாள் தான் ஒரு மகத்தான நாள். ஏனென்றால் அப்பொழுதுதான் நீங்கள் உண்மையான தியானியாக மாறுகிறீர்கள். முதல் முள் வெளிவந்தவுடன் இரண்டாவது முள்ளையும் சேர்த்து வீசி எறிய வேண்டியதே. ஒரே ஒரு கணம் நீங்கள் பிந்தினாலும் கூட முதல் முள்ளில் இடத்தில் இரண்டாவது முள் போய் அமர்ந்து கொள்ளும். உங்களின் துன்பமும் பழையபடி தொடரும். எவ்வளவு நுட்பமாக அந்த தியானத்தை கைவிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. முதல் முள் வெளியே வந்துவிடும் போதே இரண்டாவது முள்ளையும் சேர்த்து எரிந்துவிட வேண்டும். ஒரு கணம் கூட தாமதிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இந்த புரிதல் உங்களுக்குள் ஒரு நுட்பமாக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் தியானத்தில் நீங்கள் ஆழ்ந்து செல்ல முடியும்.
எனவே தான் ஒரு ஆசான் தேவைப்படுகிறார். பாருங்க, இந்த இடத்துல குரு என்பவர் எதற்காக தேவைப்படுகிறார் அப்படின்றதுக்குண்டான ஒரு ஆழமான செய்தி இதில் இருக்குது. இதுவே சரியான தருணம் இந்த தியானத்தை, இந்த மடச்செயலை கைவிடுக. பாருங்க, தியானத்தை வந்து ஒரு மடச்செயல் அப்படின்னு ஓஷோ சொல்கிறார். ஏன் இந்த முதல்ல ஒரு பொம்மைக்கு நிகராக ஓஷோ தியானத்தை வந்து குறிப்பிட்டார். இப்பொழுது பாருங்க, மடச்செயல் அப்படின்னு தியானத்தை சொல்லும்போது ஏன் இதை இவ்வாறு கடுமையான ஒரு சொல்லாக பாவிக்க வேண்டும் அப்படின்றத பாருங்கள். ஏன்னா முதல் முள்ளும் இரண்டாவது முள்ளும் முள்தான் அப்படின்றத நீங்கள் உணர வேண்டும். முதல் முள் என்பது மனம், இரண்டாவது முள் என்பது தியான யுத்தி. அதனால் ரெண்டுமே முள் தான் அப்படின்றத நீங்கள் உணரணும். அதனால் தான் அவர் ஓஷோ சொல்கிறார், இந்த மடச்செயலை கைவிடுக, இந்த தியானத்தை, இந்த மடச்செயலை கைவிடுக என உங்களிடம் அவர் சொல்ல முடியும். பாருங்கள், குரு தான் சொல்லுவார். இந்த நிலையில தான் நீங்கள் வந்து அந்த தியானத்தை கைவிட வேண்டும். தியானம் மறையாத வரை தியானம் கைகூடவில்லை என்றே பொருள். பாருங்க, தியான யுத்தி மறையும் போது மட்டும்தான் தியானம் என்பது நிகழ்ந்திருக்கிறது என்பது ஆதாரமாக இருக்கும். தியானம் தேவையற்றதாக ஆகிற போது முதல் முறையாக நீங்கள் ஒரு தியானியாகி இருக்கிறீர்கள். பாருங்க, எவ்வளவு அழகாக இந்த நுட்பத்தை வந்து கொண்டு செல்கிறான்றதை பாருங்க. தியானம் தேவையற்றதாக ஆகிற போது முதல் முறையாக நீங்கள் ஒரு தியானியாகி இருக்கிறீர்கள். எனவே உங்களிடம் ஒரு முள் இருந்தால்தான் செய்முறை யுத்திகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே ஒரு முள் இருக்கிறது, அதை வெளியில் எடுக்க ஒரு சாதனம் தேவைப்படுகிறது. ஆனால் இரண்டாவது முள்ளும் முதலாவது முள்ளை போலவே ஒரு முள்தான். இரண்டுமே வீசி எறியப்பட வேண்டியவைதான் என்பதை எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள். ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். எனவேதான் ஒரு குருவுக்கும் குருவின் அருகில் வாழ்வதற்கும் இவ்வளவு அதிகமாக முக்கியத்துவம் தரப்படுகிறது. ஏனெனில் நீங்களாகவே அறிந்து கொள்ள முடியாமல் போகும். மனம் உதிர்ந்ததும் உடனடியாக தியானமே மனமாக ஆகிறது. மறுபடியும் அதில் நீங்கள் தியானத்தாலும் ஒருவர் பீடிக்கப்பட்டு விட முடியும். ஆயின் பீடிக்கப்படுவதுதான் பிரச்சனை. பணத்தால் நீங்கள் பீடிக்கப்பட்டீர்கள், இப்பொழுது தியானத்தால் நீங்கள் பீடிக்கப்படுகிறீர்கள். பணம் அல்ல பிரச்சனை, பீடிக்கப்படுவதே பிரச்சனை. முன்பு சந்தையினால் நீங்கள் பீடிக்கப்பட்டீர்கள், இப்பொழுது கடவுளால் பீடிக்கப்பட்டிருக்கிறீர்கள். சந்தை அல்ல பிரச்சனை, பீடித்தல்தான். நாம் இலக்கமாகவும் இயல்பாகவும் இருக்க வேண்டும். மனம், தியானம் எதனாலும் பீடிக்கப்பட்ட கூடாது. நண்பர்களே, இந்த தியானத்தை பற்றி ஓஷோனுடைய விளக்கத்தை இந்த இடத்துல நீங்கள் கேட்டீங்க. இந்த சொற்பொழிவு ஓஷோனுடைய பதஞ்சலி யோகத்தின் மேல் செய்யப்பட்ட 3வது பாகத்தில் இடம்பெற்ற அழகான செய்தி. இந்த செய்தியை முடிந்த வரைக்கும் முழுமையாக உள்வாங்கிய கொள்ளுங்கள். உங்களுடைய தியான வளர்ச்சிக்கு இந்த செய்தி மிகவும் அடிப்படையாக இருக்கும். இது போன்ற நல்ல செய்திகளுக்காக ஓஷோவின் தொடர்பில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.